முருகா, சௌக்கியமா? உமாவுக்கு தெரியாம டம்ளர் எடுத்துட்டு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் காப்பி ஊத்து. சுருட்டுங்க. பாக்கெட்ல சக்கரை போட்டுருக்கியா? கூடவே 2 ஸ்பூன் இருக்கு. அப்ப சரி. காமன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அந்த கான்ட்ராக்ட படிக்கிறதுக்கு 5000 ரூபாய் பணம் கூட செலவு மாட்டாட்டி. நத்திங் டூயிங். ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட மகன் நீ லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ மாமா. எஸ் எஸ். கஞ்சி வச்சுட்டு போமா. மேல்தூண்ல கரை பண்ணது காஃபி. எவன்டா ரூம்ல காஃபி ஒண்ணுக்கு வச்சது? அப்பா சுருட்டுப்பா. சுருட்டா? என்னடா அது? நான் காஃபி குடிக்க கூடாது, சுருட்டு பிடிக்க கூடாது, சக்கரை சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. எவன் கொண்டு வச்சானோ அவனை டிஸ்மிஸ் பண்றான் பாரு. ராஸ்கல். மாமா, டாக்டர் சத்தம் போடக்கூடாதுன்னு கூட சொல்லிருக்காரு. இதெல்லாம் யார் வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சு நான் டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கஞ்சி குடிங்க. கஞ்சி வச்சுட்டு போமா. நான் வரேங்க. ஓகே. சாரி டாடி, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சது கோதுமை கஞ்சி தான். மாறுது. திருடு திருடு. நான் என்ன செய்யறது? சோறு போடுற முதலாளி டம்ளர் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உன்னை முதல்ல வேலையை விட்டு நிறுத்தணும். இந்தா, அது உன்னால முடியாது. நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன் தெரியுமா? சின்ன முதலாளி உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்து பொண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னாரு. நான் தான் போன போது கட்டி வையே கடக்கட்டும்னு சொன்னேன். வாயாடி வாயாடி. கருப்பம், குழந்தை அழுது போய் பாரு. அதுக்கு என்ன வேலை? அவங்க அப்பா மாதிரியே சதா குடிக்கணும். போடினா போடி பாருன. அழாத ராஜா, அழாதடா. கண்ணா, உனக்கு பால் வேணுமா? பசிக்குதா? பசிக்குதா? நான் ஒரு நீதிபதியோட மனைவி. எனக்கு சட்டமும் தெரியும். என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க எந்த கோர்ட்ல வேணும்னால அனுமதி வாங்கலாம். மூத்ததாரம் உயிரோடு இருக்காளே,
ஒரு மலடி பொண்ணு உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? சமுதாயம் இருக்க. ஒரு பணக்கார இடத்துல சமுதாயம் வாய திறந்ததா சரித்திரமே கிடையாது. கையத்தாயா நீட்டி இருக்கு. உங்க வீட்டுக்காருக்கு விஷயம் தெரியுமா? அவர் நீதிபதியா இருந்த காலத்திலேயே இந்த வீட்டுல நான் வச்சதாயா சட்டம். உங்க பையன்கிட்ட பேசி பார்த்தேல? அவன் ஒரு குழந்தையா. அப்படின்னா உங்க மேல பாரத்தை போட்டு உங்க பையனுக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு பொண்ணு தரலாங்கிற? நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களே. நாம ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. முக்கியமா என் பையனுக்கு தெரியக்கூடாது. எதுக்கு இவ்வளவு பணம்? இனிமே இந்த வீட்டு பக்கம் நீங்க வராம இருக்கிறதுக்கு. எனக்கு புரியலையே. 2 பேருக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஆண்டவன் உங்க தொழில படைச்சிருக்கான், பிரிச்சு வைக்கிறதுக்காக இல்ல. உங்க அம்மா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. என் பொண்டாட்டியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவதான் எதுக்குமே வழங்காம போயிட்டாலே. சாரி. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது கத்திரிக்கோள் மாதிரி. அது ரெண்டும் பாக்குறவங்க கண்ணுக்கு எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்காது. ஆனா குறுக்க யார் வந்தாலும் வெட்டிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ உமா, நான் தான் மாமா பேசுறேன். ராம்குமார் கொஞ்சம் கூப்பிடுமா? என்னங்க, அப்பா கூப்பிடுறேன். ஹலோ. ராம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போறேன். இந்த செக்ரட்டரி போஸ்டுக்கு ஒரு 4 பெண்களை வர சொல்லியிருக்கேன். அதுல நீயே பார்த்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணு. ஓகே? சரி டாடி, சரி டாடி. என்ன மயிலர் ஆட்டம் பாட்டம் எல்லாம் பலமா இருக்கு? கீழே செக்ரட்டரி போஸ்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்களா? அப்பா அவனை செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு. 4-5 கிளிகள் வந்திருக்கேன். இன்னைக்கு ஐயா முழிச்ச முகம் நல்லதும். ஒரு நிமிஷம். இது ரஜினி ஹேர் ஸ்டைல். உன்னால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பாத்தியா, சரி ஆயிடுச்சு. 2 பேரை கேக்குதா? சட்டை கேட்டுங்க, சட்டை கேட்டுங்க. இதுக்குடி கயட்டுங்க. என்னது? வாங்க வாங்க. முடியாது. கீழே கிளிகள் வெயிட் பண்றாங்கல்ல, வாங்க. முடியாது. வாங்க. முடியாது. வாங்கண்ணா. முடியாது. வாங்க. இப்படியே போங்க. இப்படியே போனா வயசானவ மாதிரி தெரியுது. ஆமா, மனசுக்குள்ள பெரிய வாலிபர்னு நினைப்பு. போங்க. தொப்ப தெரியுது. இருக்கிற தொப்ப தானே, தெரிஞ்ச என்ன? போங்க. மனைவி அமைவதெல்லாம் அம்மா கொடுத்தவரும். ஹலோ. நான் உமா பேசுறேன். இப்ப உள்ள ஒரு கடங்காரி வர போறா. முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. முழங்கால் கீழே துணி கட்டிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் செக்ரட்டரி வேலைக்கு வரலாம். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் சார். பிகாம். அவகிட்ட அந்த எளியல். முதல்ல அவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? பிகாம் பிகாம் பிகாம். எந்த காலேஜ்? எஸ்ஐடி சார். எஸ்ஐடி. மேடம், நீங்க எப்பவுமே இந்த மாதிரி முழங்காலுக்கு மேலதான் துணியை போடுவீங்களா? நீங்க வெளியில போறீங்களா? வேலை இருக்கிறது சொல்லி அனுப்புறேன். வெளியில போங்கம்மா, காது ஓட்டையிட போகுது. அனுப்பிச்சிட்டாண்டி. அந்த பயம் இருக்கட்டும். முதல்ல வந்தது முழங்கால் பியூட்டியா, இப்ப அடுத்தது மேல இருக்கு பியூட்டி. ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை டிராயருக்குள்ள வச்சு பூட்ட போறேன். உங்களுக்கு அலாரம் டைப்பிங் பத்தாது. ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வரேன். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ சார். பிஏ. வெரி குட். பிஏ படிச்சுட்டு பிஏ வேலைக்கு வந்திருக்கிறீங்க. ஃபேண்டாஸ்டிக்.
மேடம், எனக்கு அழகான மனைவி ஒருத்தி இருக்கா. உங்க படிப்பை வச்சு வேலை தேடுங்க, முதலாளியோட துடிப்பை வச்சு வேலை தேடாதீங்க. கை எடுக்கிறீங்களா? தேங்க்யூ. இப்போ மரியாதையா அந்த பொண்ணை வெளியில அனுப்புறீங்களா இல்ல அம்மாவே உள்ள வரட்டுமான்னு கேக்குறாங்க. நானே அனுப்பிச்சுடுறேன். ம். மேடம், சில பல காரணங்களுக்காக உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. நீங்க போய் அடுத்த பொண்ணை வர சொல்லுங்க. பாய். சரியான சாவு கிராக்கி. ஏய்யா, நீங்க தான் அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டீங்களே, பின்னையே அம்மாவை இப்படி கலாட்டா செய்றீங்க? கற்பகம், இந்த உலகத்துல அவளுக்கு என்ன விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? நான் கூட அவகிட்ட இந்த மாதிரி குழந்தைத்தனமா வழியில என்ன, அவளுக்கு லைஃப்ல வேற என்ன கிக் இருக்கு? ஐயோ, என்ன உமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க? சொல்லலையே. இருக்கணுமே, போயிட்டு வா. அந்த பீரோவுக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கணும், போய் பாரு. கொஞ்சம் இருங்களேன். என்னது, கொஞ்சம் இருங்களேன். தலையில என்ன வச்சாச்சு, விடுங்கடா கைத்த.